இன்னொன்னு இருக்குது நெக்ஸ்ட் டைம் எடுத்துறேன். அது வேறடா. ஒரு சர்டிபிகேட் இருக்கு. சர்டிபிகேட்னா இவ்வளவு பிரச்சனை இருக்கும். என் சர்டிபிகேட் எவ்வளவு மார்க்ஸ் இருக்கு? உங்க குரூப் இருக்கும். எப்படிடா கொடுத்தானுங்க? அது எதுக்கு வாங்க சர்டிபிகேட்? அது எப்படி ஊர்ல இருந்து நீங்க சென்னையில இருந்து ஊருக்கு கையில சூட்டி தான் நான் இது இல்லடா அப்படியே புடிச்சிட்டே போனீங்களா வண்டியில வச்சு? என்ன ரெப்ளிகேட் என்ன பண்றது? அது பின்னாடி பாட்டு கச்சேரி நடக்குது, அதை கண்டுக்காதீங்க. நான் ஒண்ணு காட்டுறேன். என்னது? என்னமோ கவர் எடுத்து வச்சு என்னமோ காட்டுறேன்ற என்ன காட்ட மாட்டியா? என்ன இது? செகண்ட் இயர் லவ்வா? ஐயோ பாருங்க, செகண்ட் இயர் லவ் என்னது இருக்கு? நீ குடுத்தது காடுது. அதெல்லாம் ஞாபகமே இல்ல. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா எல்லாமே வாழ்க்கையில மறந்து போச்சு. போயிருந்தேன்ல, செம்மையா இருக்க காடு. நீ தானே கொடுத்த, நான் வேற ஏதாவது காடுக்கு வந்து போறேன். எனக்கு தெரியும்டா, அந்த மாதிரி நீ ஏதோ ஊர்ல இருந்து எடுத்துட்டு வந்து என் பேரா இல்ல. யாரா அது? நானா மாட்டீங்களா? சப்புதான். சுதான் தெரிஞ்சது. Thanks for all the coffee day love you made with me. எனக்கு ஹார்ட் பீட்ல அடிக்க வந்துச்சு. யார் வேற யாரோ கொடுத்த காலத்து நானே பயந்துட்டேன். அழகா இருக்குல்ல? எப்படி ஆர்ச்சிஸ்ல போய் வாங்கியிருக்கேன் காஸ்ட்லி கார்டு. என்ன புதையல் வச்சு உள்ள கையை விட்டு நோண்டிட்டு இருக்க? பழைய பேக்ன்ற ஏதாச்சும் தேல் கீழ் இருந்து கொட்டிட்டு போகுது. இது வந்து இது என்ன வருஷம் கிரீட்டிங் கார்டு தான் கொடுத்துருந்தேனடா. அடா பாவி, அது கூட கொடுத்த கோல்டு விஷயங்கள்லாம் கட் பண்ணிட்டான் இவன். இது நீதான் வருஷம் அப்ப நாளோ பண்ணுவோம். இது மாதிரி அழகா கண்ணுதான் வரைஞ்சிருக்கு. வேலை வெட்டி இல்லாம இன்னும் பண்ணிருக்கேன். யூ ஆர் விஜய் மைன். இங்க பாருங்க, ஒரு 2 பொம்மையில கண்ணு மாதிரி இவன் போட்டுட்டு ஷப்பு யூஎஸ் யூ ஆர் விஜய் மைன் அப்படின்னு போட்டிருக்கேன். I am you are நம்ம எழுதி வச்சிருக்கேன். பைத்தியம் மாதிரி இதெல்லாம் பார்த்தா மை டார்லிங். இது தேர்ட் இயரா? சுத்தமா ஞாபகம் இல்ல. நான் தான் கொடுத்தேனா அப்படின்னு எனக்கு சுத்தமா ஞாபகம் இல்ல. பல பேர் கொடுத்திருப்பல. உன்னோட இதெல்லாம் என்கிட்ட சொல்லாத தம்பி. இதுதான்டா நான் எங்க கண்டுபிடி பாப்போம். ஐயோ கேவலமா இருப்பானே. கன்றாவியான முகத்தை பாக்குறோம். கண்டுபிடிக்கிறேன். காதலே போயிடும். இத பார்த்தா என் காதலே போயிடுமே. மேலதான் நிற்பான், ஹைட்டா இருப்பான். கண்டே பிடிக்க முடியாடா. அவ்வளவு கேவலமாவடா இருந்த. என்ன ஸ்டாண்டர்ட் இது? 10th நினைக்கிறேன். 10th எல்லாம் இல்ல, இது 10th கூட இல்ல, 8th மாதிரி இருக்கு. 8th நினைக்கிறேன். இது அது இல்ல இங்க வா. கயிறு கட்டி கழுத்துல. அவனா நீ? ஐ மீன் இந்த அந்த காலத்துல கமல்ஹாசன் இந்த சத்யா படத்துல கயிறு கட்டிட்டு இருப்பாரு அந்த மாதிரி. அழகு சுந்தரன். அப்ப கூட என் புருஷன் அழகாதான்டா இருக்கான். என் புருஷன்டா. என்ன ஏதோ வரைஞ்சு வச்சிருக்கா சிங்கமா? இது சவுண்ட் கம்மி பண்ண. நீ வேற சைடுல ஓட்டிட்டு இருக்க. ஒரே டஸ்ட், ஒரே பழைய ஸ்மெல்லு. எத்தனை வருஷமா இருக்குமா? ஆமா ஆமா கரெக்ட் தான். இப்ப இவனுக்கு ஒரு 60 வயசு ஆகுது. ஒரு 50 வயசுக்கு முன்னாடி என்ன இதுல வந்து நான் எழுதின கவிதை இல்ல. என்ன
என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் அவன் லவ்வருக்கு எனக்கு சத்தியமா என் பேரே போட்டிருப்பான். இவன் டைரியில இவன் ஃப்ரெண்ட் வந்து அவன் லவ்வருக்கு எழுதுனானா காட்டுறேன், சிட்டு விடுவான். யாருக்கிட்ட பாபுன்னு போட்டிருக்கா, பி பாபுன்னு. கவிதை படிக்கிட்டா, எண்ணிக்கை டைட்டில் என்ன, விரல்கள் என்னவோ எண்களை எண்ணினாலும் மனம் என்னவோ அவளையே எண்ணுகிறது. நாளை மறுநாள் கணித தேர்வோம். ஓ, இது அவங்க அம்மாவுக்கு தெரியுமா? அன்னைக்குதான் போட்டோ எடுத்து அனுப்புறேன், நீ எவ்வளவு கிரிஞ்சா எழுதிருக்க பாடுறாரு. என்னடா பண்றீங்க ரெண்டு பேரும்? ஏதோ ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. என்னமோ அவனை நீ அப்படி பாக்குற. ஃப்ரெண்ட் ராஜா அது. என்ன பண்றீங்க? சும்மா போட்டோ, ஃப்ரெண்டோட ஸ்டுடியோ ஓபன் பண்ணா நானும் அவனும் போட்டோ எடுத்துட்டோம். பாவமா இருக்குங்க நீ பாக்குறது. இதெல்லாம் உனக்கு தேவையாத? பாவமா இருக்கா? நிஜமா பாவமா இருக்கு. ஓ, அதெல்லாம் ஒரு ஏழை வீட்டு பையன் மாதிரி இருக்காது. ஏழை வீட்டு பையன். காட்டுறேன். இதெல்லாம் நான் லவ் பண்ணதுக்கு அப்புறமா முன்னாடியா? பாவமா இருக்கு பாருங்க. அப்பே நான் பாவமா இருக்கேன்னா இவங்க வந்து போட்டோ ஷூட் பண்ணிருக்காங்க. போட்டோ அப்பவே வந்து புழுதாச்சி பொம்பளை இது பேர் தான் மாடலா நிக்கிறதா? புழுதாச்சி பொம்பளை பேர் நான் 3 மாசம் விடுவேன். இது ஓகே, இது அழகா இருக்கு. என்ன அழகா இருக்கு. அதெல்லாம் சினிமால வாய்ப்பு கிடைக்குமான்னு சொல்லி போட்டோ எடுத்து கொடுத்தது. இது என்னது தூக்கு மாட்டி தொங்கறதுக்கு முடியும். காட்டுறா இருறா, அவன் காட்டிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். பாருங்களேன், நல்லாதான் இருக்கு. அழகா இந்த போட்டோ இதுதான் அழகா ஆண்டி மாதிரி இருக்கு. அழகான போட்டோ. அப்பவே ஆண்டி மாதிரி இருக்கு. இது கொஞ்சம் கிளாமரா இருக்கு. கொஞ்சம் கிளாமர் போட்டோ. பெரிய கிளாமர்லாம் ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் லைட்டா குனிமா படிக்குதுடா. அப்பப்போ போட்டோ எடுப்பாங்க. அதே மாதிரி சினிமாக்காக வாங்கிட்டு தரேன். முடிஞ்சுதா? இருக்கு வர வயிறு அப்படியா? 12th எடுத்த மார்க் ஷீட். உண்டா? ஆமா, காட்டு. அதுல மேக்ஸோட மார்க் ஷீட் மார்க் மட்டும் பாரு. தமிழ் 157. பரவாயில்லையே. இங்கிலீஷ் 128, பிசிக்ஸ் 159, பரவாயில்லதா. கெமிஸ்ட்ரி 145, பயாலஜி 156, மேக்ஸ் 80. ஜஸ்ட் பாஸ். எவ்வளோ? 80. ஜஸ்ட் பாஸ் ஆயிருக்கு. இதோ போட்டு விட்டுருக்காங்க. பரவாயில்லதா, நல்லா படிக்கிற பையனா இருந்திருக்கேன் நீனு. ஆனா மொட்டை படிக்க மாட்டேங்குது. வெறும் 84. எனக்குலாம் 100ல தானே வரும். எங்களுக்கு வந்து 500 தானே. ஸ்டேட் போர்டா? நீங்க மெட்ரிகுலேஷன்றதுனால எனக்கு வந்து 100+ மார்க் ஷீட் போட்டா தெரிஞ்சிரும். மார்க் ஷீட்லாம் சூப்பரா இருக்கும். 84, 78, 77, 89, 94 சோஷியல் சயின்ஸ்ல. வெல் டன், வெல் டன், வெரி குட். 500க்கு 422. ஏய் இருடா, 500க்கு 422. ஆமா, விஜய் டிவி. ஆடிஷனுக்கு நான் வந்து செலக்ட் ஆகி அதுக்கு அடுத்த ஆடிஷனுக்கு கூப்பிட்டாங்க. வந்து கனா காணும் காலங்களுக்காக கூப்பிட்டிருந்த இது ஆடிஷனுக்கு வர சொல்லி. இந்த ஆடிஷன் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல செலக்ட் ஆகி அதுக்கப்புறம் சென்னைக்கு வர சொன்ன லெட்டர். அப்படியா? போறியா? நடிச்சியா? அது கொஞ்சம் சொதப்பிடுச்சு, அதுக்கப்புறம் போல. போல இல்ல. நேத்துக்கு நீ எவ்வளவு பெரிய ஹீரோ ஆயிருப்ப? எவ்வளவு பெரிய ஹீரோ ஆயிருப்பேன். நானும் ஹீரோ பொண்டாட்டி ஆயிருப்பேன். அப்போல இந்த நாய் சீண்டி இருக்காது. அதானே சொல்ல வர. நான் பாக்குறேன். ஆமாண்டா, கூடி சூப்பர்ரா. அப்ப நல்லா நடிப்பியாடா? நடிப்பேன். ஏன் நீ போய் ரஜினி கூட விஜய் கூட நடிச்சிருக்கலாம்ல? என்னடா ஜோதிகா அவங்களோட நியூஸ் பேப்பர் கட்டிங்க. லவ்வா? சூர்யா ஜோதிகா பேப்பர் கட்டிங்க. லவ்வா? லவ்வாடா? லவ் நான் என்ன லவ்? யார் லவ்? இதெல்லாம் எதுக்கு எடுத்து வச்சிருக்க? சும்மா பேப்பருக்கு நியூஸ் அந்த அப்பையில இருந்தே இந்த சினிமா இந்த மீடியாவோட ஆர்வம்ல, அதனால இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்க பாத்துக்க மாட்டாங்க நிறைய பேரு. என்ன இது? என்ன அதுன்னா இந்தியா வரைபடமா? இந்தியாவோட வரைபடம் எப்படி இருக்கு? இது நீ பாத்திருக்கியா? இவன் தான் பாத்திருக்க மாட்டான். இங்க பாரு, இப்படி மடிச்சு இப்படி வச்சுக்கலாம், அவ்வளவுதான். எப்படி தள்ளி போடா.
தள்ளி போடா. கோட்டைக்காரங்கடா ஃபர்ஸ்ட்ல இருந்து போடுறேன். வேற என்ன இருக்குது? இதெல்லாம் வந்துட்டு மீம்ரி. நான் எடுத்த ஏதோ பலான படங்கள் இல்ல விஸ்காம் படிக்கும் போது எடுத்த போட்டோஸ். இதெல்லாம் வந்து ஜெனரேஷன் பாத்துருக்கோனே தெரியல. யாரோ இவன் வந்து கையை பிடிச்சி இருக்கிறான், முத்தம் கொடுக்குறான். நான் விட்டு போட மாட்டேன் இருக்கிறேன். பாத்தியா, யாரோ ஒரு தாத்தாவை ட்ரெஸ் இல்லாம எடுத்து பாய் பண்ற மாதிரி. ஓ, படுக்கிறதுக்கு பாய் ரெடி பண்ணிருக்கேன். இது என்னன்னே புரியாது, ஆனா சிரிக்கும். நான் போட்டுட்டேன். இன்னொன்னு இருக்குது, நெக்ஸ்ட் டைம் எடுத்துறேன். அது வேறடா. ஒரு சர்டிபிகேட் இருக்கு. சர்டிபிகேட்னா இவ்வளவு பிரச்சனை இருக்கும். என் சர்டிபிகேட் எவ்வளவு மார்க்ஸ் இருக்கு? உங்களுக்கு மார்க்ஸ் இருக்கும். எப்படிடா கொடுத்தானுங்க? அது எதுக்கு வாங்க சர்டிபிகேட்? அது எப்படி ஊர்ல இருந்து நீங்க சென்னையில இருந்து ஊருக்கு கையில சூட்டி தான் நான் இது இல்லடா, அப்படியே புடிச்சிட்டே போனீங்களா வண்டியில வச்சு? ஆமா, என் மூக்கெல்லாம் அரிக்குது. பலான படங்கள்லாம் பலான காலத்துல சேர்த்து வச்சுட்டு பலானதெல்லாம் இருந்தது, அதெல்லாம் எடுக்க முடியாது இருக்கு. சரி, அவன் தூங்குனதுக்கு அப்புறம் காட்டு. சரி, எனக்கு தூக்கம் வந்துச்சு. அது என்னடா, காலையிலும் தூக்கம் வருது, மதியமும் தூக்கம் வருது, நைட்டு 10:30 மணி அலாரம் அடிச்ச மாதிரி தூக்கம் வருதுடா எனக்கு. சோம்பேறி, வேற ஒண்ணும் இல்ல. சோம்பேறிலாம் புரியுது. நாங்க லவ் பண்ணோம்டா, அதான் அது போட்டிருக்கு. ஷப்பு விஜய். ஷப்பு விஜய். விஜய் கைய கழுவிட்டு வர செஞ்சு ஆஃப் பண்ணிட்டு போ. மரியாதை வச்சு போயிடு. ப்ரோ, பழைய பொருள் எடுத்துன்னு வந்து கடை திறந்து வச்சுட்டு உட்காந்துருக்கான். பழைய பொருள் கடை மாதிரி. அப்படின்னா பழைய பொருள் தான். இத வச்சுட்டு நான் என்ன பண்றது? ஒண்ணுத்துக்கு உதவாத பழைய பொருள் இது. வந்துடும். போயிடுச்சு. கை கழுவிட்டு வா. கை கழுவிட்டு தான் ஸ்டாப் பண்ணிட்டு போ. கரெக்ட். அழகி சொல்லு. போடுது. போதும், உன் கச்சேரியை மூடு.